அந்த இடத்துல அதை அப்படியே நீங்கள் வாசிட்டு வந்தீங்கன்னா, கிதியோன் கடைசியாக ஒன்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6:37 39 ஒரு அடையாளத்தை கேட்கிறார். என்ன அடையாளமாம்? நான் ஒரு தோலை, ஆட்டுத்தோலை நான் தரையில் விரித்து விடுவேன். அது மேலே மட்டும் பனி இருக்கணும், நிலம் ட்ரையாக இருக்கணும். அடுத்த நாள் அதே மாதிரி விரிப்பேன், தோல் ட்ரையாக இருக்கணும், பூமி எங்கும் ஈரமாக இருக்கணும்னு சொல்லி 2 அடையாளங்களை கேட்கிறார். 2ஐயும் தேவன் செய்கிறார். பாருங்க, அது வரைக்கும் புலம்பிட்டு இருந்த கிதியோன் இந்த இடத்துல என்ன கேட்கிறார்? இந்த தோளின் மேலே பனி இறங்க வேண்டும் என்று. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு மேல பனியாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது முதலாவது நமக்குள் ஒரு பலன் கிடைக்கிறது. இதுதான் தோல் மேல் பனி பெய்தல். அதை எடுத்து பிழிந்தான், கிண்ணம் நிறைய எடுத்தான்னு சொல்லி வேதச்சல சொல்லுது. ஆக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் நிரம்பும் பொழுது, நம் இருதயத்துக்குள் அதை நாம் தேக்கி வைக்கும் பொழுது நம் ஆவியில பலன் அடைகிறோம். நாம் ஆவியில பலன் அடையும் பொழுது அடுத்தது நம்மை கொண்டு தேவன் உலகம் முழுவதற்கும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவதற்கு நம்மை வானத்தை திறக்கிற மனுஷனாக அந்த இடத்தில் நிற்க வைக்கிறார். பாருங்க, அது வரைக்கும் புலம்பிட்டு இருந்த கிதியோன் அதுக்கு பிறகு புலம்பல. காரணம், அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்பதை புரிந்து கொண்டார். அபிஷேகம் பலப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டார். அபிஷேகமே கட்டுகளை உடைக்கும் என்பதை புரிந்து கொண்டார். அபிஷேகம் பிசாசுகளை அழிக்கும் என்பதை புரிந்து கொண்டார். அபிஷேகத்தினாலே எதையும் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நெருக்கம் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லி உன் மேல பிசாசு உலகத்தினுடைய மொத்த பாரத்தையும் வச்சிருந்தது உண்மை. புலம்பிக் கொண்டிருக்காதபடி ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள் நிறைய உன்னை ஒப்புக்கொடு. ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள் நீங்கள் நிறையும் பொழுது ஆவியானவர் உங்களை கொண்டு அசாத்தியமானவைகளை செய்து பிசாசினுடைய முகத்தை வெட்கப்படுத்துவார். பிசாசின் தலையை அவர் நசுக்கினது போலவே நம்மை கொண்டு மீண்டும் நசுக்க வைத்து அவர் மகிமை அடைவார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் பட்டீர்கள் என்பது முக்கியமல்ல, அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறது முக்கியம். ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள் நிறைந்து வாழ்வது முக்கியம். அவருடைய செட்டைகளுக்குள் மறைந்திருப்பது முக்கியம். அந்த அபிஷேகமே கண்மலைகளை பிளக்கும். அந்த அபிஷேகமே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும். அந்த அபிஷேகமே உங்களுக்குள் ஒரு அக்னியை எரிய வைத்து பிசாசின் சேனைகளை தடுமாற பண்ணும், அழிக்கும். ஆகவே நீங்கள்